வணக்கம். இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மீன லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் பாவகம் என்று சொல்வார்கள். லக்னத்திற்கும் மற்றும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு இன்றைய கோச்சார ரீதியாக மீன லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு வருகிறார். இந்த மீன லக்னத்தில் இருந்து லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு வர எதிர்பாராத சொத்துக்கள், தாய் வீட்டு சொத்துக்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதேபோல் லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவும் 10ஆம் இடத்திற்கு குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல மாற்றங்களும், உத்தியோக உயர்வும், சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். குருவின் பார்வையாக மீன லக்னத்திற்கு 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்க திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டாகும். குரு மீன லக்னத்திற்கு மிதுனத்தில் நின்று 5, 7, 9ஆம் இட பார்வையாக மீன லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் எதிர்பாராத லாபங்கள், முன்னோர்களுடைய சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவியின் மூலம் அல்லது கணவர் மூலம் எதிர்பாராத தொழில் மாற்றங்களும் சம்பள உயர்வுகளும் உண்டாகும். மீன லக்ன நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு சற்று காலதாமதமானாலும் 7ஆம் இடத்திற்கு குரு 10ஆம் இடமாக வருவதால் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். கவனமாக தேடுங்கள். திருமணத்திற்காக பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். புத்திர பாக்கியத்தில் காலதாமதம் ஏற்பட்டாலும் 5ஆம் பாவத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு வருவதால் புத்திர பாக்கியம் சிலருக்கு காலதாமதமாகும். மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது சிறப்பு. மீன லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தை குரு பார்க்க அதிகப்படியான வேலையாட்களை வைத்து தொழில் நன்றாக நடக்கும். தொழிலை நடத்தும் பொழுது சனி ஹோரையில் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தொழில் நன்றாக உற்பத்தி திறனும் லாபத்தோடும் காணப்படுவீர்கள். வீடு இடம் மாற்றங்கள் புதியதாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. துறை சார்ந்த இடங்களிலோ அல்லது பள்ளிக்கூடம் இந்த இடங்களிலோ உங்களுக்கு வீடு கிடைக்கும். மீன லக்னக்காரர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உடலில் கொப்பளங்களும் கொழுப்பு கட்டிகளும் அடிக்கடி வரும். கவனமாக இருங்கள். அவரவர் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.